உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த வருடம் எங்க சபையிலே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆண்டுக்கான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நான் கேட்கும் பொழுது, இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிறப்பின் நாளில நடந்த அந்த சம்பவம் தான் என் நினைவுக்கு வந்தது. அந்த நேரத்துல ரோமா ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்த நேரம், அநேகரை வேதனைகளுக்கு உட்படுத்தி அநேகரை கொலை செய்து அதை ரசிக்கிற ஒரு கூட்டமா இருந்தது அந்த ராஜ்யத்துல. அப்போ மேய்ப்பர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஒரு நற்செய்தி சொல்றாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்மை நோக்கி ஒரு நற்செய்தி வருதுன்னா அது நம்மளை சந்தோஷிப்பிக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பூமியில வந்து பிறக்கும் பொழுது இந்த உலக மக்களுக்கே ஒரு சந்தோஷம் வருகிறதுனா, நீதியின் சூரியனாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய இருதயத்துல வந்து உதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளும் அகன்று போய் ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே உதிக்கிறது இல்லையா? இது மரண இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். இது கிறிஸ்துவின் பிறப்புக்காக சொல்லப்பட்ட வசனங்கள் தான். பாருங்க, நம்ம மரண இருள்ல இருக்கிறோமா? இப்ப இருக்கிற காலத்துல நம்ம வாழ்க்கையில அநேக கைவிடப்பட்ட நிலைமை இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தவித்து கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா உதவி அற்று நிக்கலாம். எனக்கு இது தேவைப்படுகிறது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று திகைத்து போய் கூட நீங்க நிக்கலாம். ஒரு இருள் இருக்கிற மாதிரி உங்களுடைய துக்க முகமாகவே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வெளியிலயும் சொல்ல முடியல, மனசுலயும் வச்சுக்க முடியல, தத்தளிக்கிற ஒரு இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க. பாத்தீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, நீ இனிமே நீ என்ன பண்ண மாட்ட, அழவும் மாட்ட, துக்கப்படவும் மாட்ட. ஏன்னா நீதியின் சூரியனா நான் உங்க வாழ்க்கையில வந்து விட்டேன்னா உனக்கு நித்தியமான வெளிச்சமாய் நான் இருப்பேன். அழகா சொல்லுது, ரொம்ப பிடிச்சிருந்தது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய், அதாவது அவர் என்றைக்கும் உன் வாழ்க்கையில வருகிறாரோ அன்றையிலிருந்து ஒருவேளை உன் மரணம் அல்லது கர்த்தருடைய வருகை அல்லது உனக்கு எவ்வளவு நாள் தேவையோ இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் உன் கூட இருக்கிறதுக்கு பேரு தான் நித்தியம். அது இனிமே உன்னை விட்டு அகண்டு போகாது, அதுக்கு பேரு தான் நித்தியம். கொஞ்ச நாளுக்குன்னு சொல்லல, 10 வருஷத்துக்குன்னு சொல்லல, 15 வருஷத்துக்குன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? நித்தியமாய். அப்போ அவர் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்மளுடைய இருளெல்லாம் மறைந்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கிறபடினாலே நம்மளுடைய எதிர்காலங்களும் பிரகாசிக்கும், நம்ம காரியமும் ஜெயமய முடியும்.